ஊழியர் பாஸ் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து பரிசுத்தாவியானவர் அவருக்கு கூட இன்றைய நாளில் எடுத்து வரப்போகிறது வசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய குடும்ப காரியங்கள், மினிஸ்டர் காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பேசுகிறோம் பாசர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாசர். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் பூரணமா ஒரே பலியினால் என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பாஸ்டர், எஸ். நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தூடாக கடந்து சென்றோம். பட்டிமன்றத்தில் ஆமா. இதுதான், ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது? அந்த ம். பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம். உங்களோட கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்போம் பாஸ்டர். உங்களுக்கு ஆமா. என்னுடைய கருத்து, ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது. ஒளியை இருள் மேற்கொள்ள முடியாது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமீன். ஆமா, தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வதற்கு. ஆமீன். மகேந்திரன் ஐயா கேட்டதா? மகேந்திரன் ஐயா, ஓகே. எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சுவிசேஷரின் வானர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். கர்த்தர் தாமே வழியாக இந்த வழியில் உங்களோட ஒப்படைக்கிறோம். பாஸ்டர், வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதாக. உம்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும், பூமி முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமென். இது சரியான முக்கியமான காரியம். கவனியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். உண்மையை அல்ல, சத்தியத்தை மேய்ந்து கொள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவாய் நினைக்கிறோம்? சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேதம் தெளிவாக இவர் ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்றும் என்றும் மாறாது. ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சம்மருக்கு ஒரு வெதர் இருக்கும், விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள். ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன், அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்துகொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை, வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படிக்கு. அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன, எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய 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 அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவது நாங்கள் கிஃப்டாக பெற்றுக்கொண்டால் கூட அதை எப்படி ஆப்பரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள்.
அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களே, கவனியுங்கள். கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000 என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்டே வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட எந்த சத்துருவாலும் முடியாது. ஆமென். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார். ஒரே பலியினால் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட, விசுவாசித்து அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை, நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவைத்தான் நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமாய் இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களில் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள், இந்த இருள், உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்கள். அத்திமரம் துளி போடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், அப்ப இவ சொல்றத பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர். ஆமென். என்னை விடுதலை ஆக்குகிறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது, நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க 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 எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால், கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஐயா 60ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஐயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். ஆனால் நாங்கள் துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கவனிங்கள், எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் அல்ல, உதித்தது. ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது. அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரிருள் பூமியையும், இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கவனியுங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு, நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு, ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன்.
உன் வெளிச்சத்தினிடத்துக்கு கவனிங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமென். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நடப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும். அப்ப சாதாரண மனுஷர் மாத்திரம் அல்ல, மேன்மையான மகிமையான ஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், பதவிகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கடந்து வருவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப மனக்கண்ணிலே நான் பார்க்க வேண்டும், இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வருகிறது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனிங்கள், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்நானம் கொடும், ஞானஸ்நானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள்? குவிந்தார்கள், வந்து வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை. ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம். உன் வழியை, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல.
வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனிங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கிவ் அப். நம்முடைய வழிகளை என்ன செய்? கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும் என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் அல்ல, அவரே என்ன செய்கிறவர்? காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுகிறார்? கவனியுங்கள், யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரிகையை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிகையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இப்பேற்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய போஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், இயேசு சொல்லுகிறார். கவனி, அவருக்கு சித்தமானதை அவர் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் தீர்த்தால் அந்த தீர்ப்பு அப்பொழுதே அந்த செக்கனை மேற்கொள்ளும். சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள் அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2:5 8 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். அப்ப எப்படியாய் அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசுனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம்.
அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய வருமானம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம், நான் ஜீவிப்பது பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே. பிலிப்பியர் 3:7 எப்படியா சொல்லுகிற, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யூகேல இருக்கிற நிறைய திட்டங்களை நான் இப்பொழுதும், எனக்கு நிறைய இந்தியாவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு போனால் மில்லியன் கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது அல்ல என்னுடைய நோக்கம். சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற என்னுடைய அழைப்பிலே நான் என்னவா இருக்கிறேன்? என்னுடைய அழைப்பை நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே இரவு பகலாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அதை மறுபடியும் பேசுவது, வேத ஆராய்ச்சி செய்வது, அதிகமாய் ஜெபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம் வா, என் பக்கம் வா, நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம். இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கும். என்னத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அது இம்மீடியட்டா மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:13 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். பிரியமானவர்களை, உண்மையை சொன்னால் நம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு, நாங்கள் எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6:19 இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்றுக் கொண்டார். எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணும். இனி நான் அல்ல, நீரே எனக்குள் ஜீவிக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20 அப்படியா சொல்லுகிறது. ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவேறும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மால் வாங்கப்பட்டிருக்கிறோம்.
சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிறீர், ஜீவித்திருக்கிறீர். உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமா, எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது, இருப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும். ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே, வேதனைகளிலே, துன்பங்களிலே, கவலைகளிலே அல்லது கண்ணீர்களிலே, போராட்டங்களிலே, சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால், சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதால், பரிபூரணம் உண்டாயும், உயிர்த்தெழப்படட்டும், ரீஸ்டோ பண்ணப்படட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழிநடத்தினார். அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் இடைவெளியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களை உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். We are blessed. ஆமேன். Thank you. ஒரு நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஊழியரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிடம் விடைபெறுவோம்.